தொலைக்காட்சி நிகழ்ச்சியை விட்டு கோபத்தில் வெளியேறிய தனுஷ். என்ன நடந்தது? தனுஷ் தென்னிந்தியா தாண்டி பாலிவுட் படங்களிலும் கலக்கி வருகின்றார். இந்நிலையில் இவர் நடிப்பில் விரைவில் வேலையில்லா பட்டதாரி 2 வருகின்றது. இப்படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என 3 மொழிகளில் வர உள்ளது. இதில் தெலுங்கு ப்ரமோஷன் சமீபத்தில் நடந்து முடிந்தது. தனுஷ் ஒரு பிரபல தெலுங்கு தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்கும் போது அவரிடம் சில தேவையற்ற கேள்விகளை தொகுப்பாளர் கேட்டார். அவர் குடும்பம், சுசிலிக்ஸ் என பேச தனுஷ், உங்கள் தேவையில்லாத கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது என பாதியிலேயே எழுந்து சென்று விட்டார். அஜித், சூர்யா படங்களை விட அதிகம் விஜய் படம் தான். இதுதான் விஷயம். முன்னணி நடிகர்களான அஜித், விஜய், சூர்யா படங்கள் மிகவும் வித்தியாசமாக தயாராகி வருகிறது. விவேகம், மெர்சல், தானா சேர்ந்த கூட்டம் படங்களில் வேலைகள் அனைத்தும் இறுதி கட்டத்தில் இருக்கின்றன. இந்த நிலையில் அஜித்தின் விவேகம் மற்றும் சூர்யாவின் தானா சேர்ந்த கூட்டம் படங்களின் ஆடியோ உரிமையை சோனி மியூசிக் சவுத் நிறுவனம் ரூபாய் 2.5 கோடிக்கு கொடுத்து வாங்கியுள்ளனர். அதேபோல் விஜயின் மெர்சல் படத்தின் ஆடியோ உரிமையை அந்நிறுவனமே ரூபாய் 3.5 கோடி கொடுத்து வாங்கியுள்ளது. விஜய் படத்தின் உரிமை அதிகம் விலை போயுள்ளது ரசிகர்களை குஷிப்படுத்தியுள்ளது. மெர்சல் படம் மூலம் பிரபல எழுத்தாளருக்கு இப்படி ஒரு வாய்ப்பா? விஜயின் மெர்சல் படம் ரசிகர்களுக்கான ஒரு பெரிய படம். அட்லி படத்தில் ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் மிகவும் கவனமாக எல்லா வேலைகளையும் செய்து வருகிறார். இந்த நிலையில் இப்படத்தில் வரும் பாடல்கள் அனைத்தையும் பாடலாசிரியர் விவேக் தான் எழுதியுள்ளாராம். இந்த தகவலை அவரே தன்னுடைய ட்விட்டரில் கூறியுள்ளார். அதோடு ஏஆர் ரஹ்மானின் இசையில் ஒரு சில எழுத்தாளர்களுக்கு தான் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அவருக்கும் விஜய் மற்றும் அட்லி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் என ட்வீட் செய்துள்ளார். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. தல மற்றும் தளபதி பற்றி உங்களின் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தியை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சினிமா நியூஸ் அப்டேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.